எங்கிருந்து வாசிக்கணும்? எங்கிருந்து வாசிக்கணும்? இங்க முடிஞ்சிட்டு பி. தேர்ட் கொஸ்டினுக்கு எங்கிருந்து வாசிக்க? இங்கிருந்து. Slack was also being used for what? The exact opposite of what the startup world might call productivity, not for optimizing but for redistributing resources with no profit dash. டவுட்டா இருக்குது எனக்கு, இந்த கொஸ்டின் டவுட்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணுங்க? நான் எனக்கு இங்கே வரைக்கும் எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு வந்துச்சு. ஒன்று பின்னாடி வாசிக்கணும், இல்லை நடுவில் விட்ட விஷயத்த வாசிக்கணும். In March, it dash record number of new for paid versions of the software. Remote work. Meanwhile, the week that Unite reported its first Slack was also being not for okay. இது வந்துட்டு இங்க இருந்து புரியல, எனக்கு இதுல இருந்து புரியுது. Not to create but for redistributing resources with no profit. ஓகே, கான்டோர் இல்லை அவுட்லைன் வர வாய்ப்பு இருக்கு. கோல் இல்லை அப்ஜெக்டிவ் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து தான் அடுத்த கொஸ்டின் போறேன். அடுத்தது டு டேஷ் வித் மியூசிஷியன்ஸ், டு கோஆர்டினேட் வித், கொலாபரேட் வித். கண்டிப்பா இது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின். The group in Betsy neighborhood in Brooklyn held Slack tutorials to dash people, teach இல்லை instruct. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணுங்க. நான் ஆக்சுவலாக அதை பண்ணலை கரெக்டாக. இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு பண்றேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடணும். ஏன் ரெண்டு வார்த்தை எப்படி தான் வர முடியும்? சேமா தான் வர முடியும். ரைட், சூப்பர். இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிக்கணும்? 5 எடுத்த உடனே டெஸ்ட் போடக்கூடாது. என்ன பண்ணணும்? 6 to 10 பார்த்துருக்கணும். பார்க்காம விட்டாச்சு. சரி, இது பார்ப்போம். இங்க இருந்து வாசிப்போம். But for clonal plants like marshes, root growth is dash links. பட்டு போட்டிருக்காங்க. பட்டுக்கு முன்னாடி நான் வாசிக்கிறேன். சரியா? முதல்ல இருந்து வாசிச்சிடுறேன். Deeper into the ground. Okay, an assistant professor says this response is typical for many plants. Ground deeper போணும். Root growth is dash linked to the answer. என்னது சொல்ல மாட்டீங்களா? வெரி குட். இன்ஹெரண்ட்லி லிங்க்ட் இல்ல இன்ட்ரின்சிக்லி? என்னோட ஃப்ளோல வந்துட்டுங்க. இன்ட்ரின்சிக்லி லிங்க்ட் இல்ல இன்ஹெரண்ட்லி லிங்க்ட், இதுதான் ஆன்சர். சொல்ல வேண்டாம். அடுத்தது in dash in an elevated increased augmented allocated appeased maximized enunciated இதுதான் வர வாய்ப்பு இருக்கு. சரி பார்ப்போம். Although clonal plants with continue to grow, these stems are shorter and skinnier due to a nitrogen deficiency. Continue to grow new stems above ground. Okay, in a dash heightened இருக்குதா? எமானேட்டட்னா ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது தானே? ரைட், ரெண்டு ஆப்ஷன் கூட தான் எனக்கு இடிக்குது. எலிவேட்டட், இன்க்ரீஸ்ட், ஹைட்டன்ட் அண்ட் எமானேட்டட். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கணும். ஆன்சர் எதுவை சூஸ் பண்றது? இதை சூஸ் பண்ணவா இதை சூஸ் பண்ணவா? நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்க. சரி, அடுத்த கொஸ்டின். The team also dash a 5-second experiment performed, conducted, executed. சரியா? ஏன்னா pillaged திருடுறது. performed வரும், pillaged வராது, disputed வராது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது, finding that the shrinking stem effect disappeared when both nutrients were available in plenty. Abundance, surplus, plenty, profuse adjective. ஸோ வராது. abundance, surplus வரும். profusionனா தேர்ட் ஆப்ஷன் வரும். தேர்ட் ஆப்ஷன் போட்டு தான் மார்க் எடுத்துக்கிடுங்க. சரியா? அதான் ஆன்சரா? சரி பரவாயில்ல, எழுந்துட்டு போகுது. அடுத்தது, which gives wetlands a fighting chance
கன்சிடரிங் sea level rise. ஐயோ, ஆப்ஷன் பார்க்காம ஆன்சர் போடவா? நான் கொஸ்டினே பார்க்காம ஆன்சர் போடுறேன்னு. ஓகே, ரெண்டு இருக்கா. இன் த ஃபேஸ் ஆஃப் when faced with, இதுதான். அட் த ஃபேஸ் ஆஃப் வராதுங்க. செகண்ட் ஆப்ஷனா ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் வராது. தேர்ட் ஆப்ஷனா when its face வராது. யோ, இங்க என்ன வரணும்? சி லெவல ஃபேஸ் பண்ணும் போது, சரியா? when it faces வரும், இட்ஸ் ஃபேஸ் வராது. when என்னது? கன்ஜங்ஷனாவும் வரும், ப்ரிபோசிஷனாவும் வரும். அதுதான் இங்க பிரச்சனையே, சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அட் த ஃபேஸ் ஆஃப் கிடையாது. பிக்சடு ஃப்ரேஸ் இது. இன் த ஃபேஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அப்படின்னு. அட் த ஃபேஸ் ஆஃப் போயிடும். அடுத்தது when forced to face கரெக்ட், while facing கரெக்ட். இது கரெக்டுங்க, இது தப்பு, சரியா? when forced to face கரெக்ட், on the face of it தப்பு. on the face of it என்னது? அதுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், அதுதான் on the face of it. நமக்கு என்ன மீனிங் வேணும்? வெட்லாண்ட்ஸுக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் எப்போ வரும்? இத ஃபேஸ் பண்ணும் போது அப்படின்ட்டு. அவுட்டர் சர்ஃபேஸ், இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. on the face of it it seems ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வெளியே இருந்து மேலோட்டமா பார்க்கும்போது நல்லதா தெரியுது. அது எப்படி சொல்லுவோம்னா, on the face of it it seems a good move சொல்லுவோம். on the face of it-க்கும் ஃபேஸ் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்தது when facing கரெக்ட், when its face தப்பு. மூணுலயுமே ஒரு ஆப்ஷன் கரெக்ட். அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஃபேஸ் ஆஃப்ங்கிறது வரவே வராது. ஃபேஸ் ஆஃப்னா சண்டை போடுறது, சரியா? ரெண்டு பேர் சண்டைக்கு நிக்கிறது. ஆன்சர் கண்டிப்பா இதுதான், ஃபிஃப்த் ஆப்ஷன் தான். ஒண்ணு தப்பா இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. பத்தாவது மாத்தி போட்டனா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? டவுட்டா இருக்க கொஸ்டின் என்ன பண்ணணும்? திருப்பி பார்க்கணும். இதை நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. டவுட்டா இருக்க கொஸ்டின் கொஞ்சம் திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், ரைட்டா? இந்த கொஸ்டின்ல நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு வரணும். எனன்சியேட்டட், இன்ஸ்டிடியூட்டட், ஆர்குமெண்டட், அலோகேட்டட், இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அலோகேட் பண்ணுது, ஆர்குமெண்ட் பண்றதுல என்ன அர்த்தங்க? பெருசாக. அலோகேட்னா கொடுக்கறது. ஹைட் அண்ட் எமனேட்டட் வராது. அப்பீஸ்ட், மேக்ஸிமைஸ், இது ரெண்டு வராது. இது ரெண்டுல ஒண்ணுதான் ஆன்சர். இப்ப நான் என்ன பண்ணணும்? மேல இருந்து வாசிக்கணும், சரியா? when plants are nitrogen limited this respond by spreading their roots deeper into the ground. சரி, says this response is typical for many types of plants. Root growth is dash linked, right? Although clonal plants limited nitrogen resources, nutrition deficiency. ஓகே, குறைஞ்சது வரணும் இங்க, இன்க்ரீஸ் ஆனது வரக்கூடாது. இருங்க. குறைஞ்சதுன்னா எது குறைஞ்சது வரணும்னா நைட்ரஜன் குறைஞ்சது வரணும். இங்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆனது வரணும்? இன்க்ரீஸ் ஆனது வரும். தப்பான பரவாயில்ல. But for E with no profit, first line வாசிச்சா எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். How it was mostly by bending time space, knowledge was valued in the public. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், முடிச்சிடுவோம். டைம் ஆயிடுச்சு. என்னடா தப்புன்னு சொன்னீங்க? ஓ, கன்ஃபியூஸ் பண்றீங்களா? ரைட், கரெக்ஷன் போடணும். அதை
கரெக்ஷனுக்கு முன்னாடி அந்த இதை அனுப்பி விடுங்க. ஆர்சி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. ஆர்சி அனுப்பி விடுங்க. எல்லாரும் சேர்ந்து போட போறோம். சரியா? தனியெல்லாம் போடணும். அந்த 20 கொஸ்டின் அனுப்பி விடுங்க. அந்த ஆர்சி அனுப்பி விடுங்க. சரி, இந்த கொஸ்டின்ல 10 கொஸ்டின்ல எது கஷ்டமான கொஸ்டின்? லாஸ்ட் கொஸ்டின். என்ன பண்ணிருக்கணும்? இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருக்கணும். ரைட். 10 out of 10. கீர்த்தி, முன்னாடி இருக்கிற ஸ்ரீராம பார்த்து காப்பி அடிச்சீங்களா, அருணை பார்த்து காப்பி அடிச்சீங்களா? எவ்வளவு பார்த்தா அந்த சைடு யார் ஒருத்தன் கை தூக்குனாரு? ரைட். கேர்ள்ஸ்ல 2 பேர். 8.75 9 அனுப்பிவிட்டீங்களா? சரி, பரவாயில்ல. சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போ பழைய மாதிரி மார்க் வந்துச்சு. 8 7.5 நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க எவ்வளவு? 9. ஓகே. 6 7 6 மார்க்கு 7 மார்க்கு. 6 கீழே எஞ்சிலுங்க டக்குன்னு. வேகமா பார்த்துருவோம். அவ்வளவு பெரிய பிலோ 6 6ன்னு உட்காந்துக்கலாம். பிலோ 6 6 தான் அட்டெம்ப்ட் போட்டேன்னு உட்காந்துக்கிடுங்க. அட்டெம்ப்ட் கம்மி தான். 6 தான். நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, சரி உட்காரு. அனுப்பி வச்சாமா? சரி, டைமர் செட் பண்ண போறோம். டைமர் செட் பண்ணி வாசிக்க போறோம். அதுக்காக வேகமா வாசிக்க போறது கிடையாது. 10 நிமிஷம் வாசிக்க போறோம். முடிச்சுட்டு பிரேக் போயிடலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? widespread media coverage tells us today of a new drug that halts Alzheimer's symptoms for 3 years. இப்போ மீடியா கவரேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு புது ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்சைமர்ஸ்ங்கிற ஒரு டிசீஸ். சரியா? ஆல்சைமர்ஸ் என்ன நோய் தெரியுமா? அறுதி. எனக்கு இருக்குல்ல, கொஞ்ச நாள்ல வந்துடும். ஆல்சைமர் சிம்டம்ஸ் ஃபார் 3 years. 3 வருஷத்துக்கு நிப்பாட்டிடுமா? ரைட். அந்த நியூஸ் இஸ் based on a press release issued yesterday that highlighted positive early results of research into the use of intravenous immunoglobulin to treat Alzheimer's disease. ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் உடைய ஆரம்ப கட்ட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு? பாசிட்டிவா வந்திருக்கு. எதை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்றாங்க? இன்ட்ராவீனஸ் இம்யூனோகுளோபின். சரி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேண்டாம். அடுத்தது, IVIG is a medication made by harvesting antibodies from donated blood. bloodல இருந்து என்ன எடுக்காங்க? ஆன்டிபாடிஸ். ஹார்வெஸ்ட் பண்றாங்கன்னு என்ன அர்த்தங்க? ஹார்வெஸ்ட் பண்றாங்கன்னு என்ன பண்றாங்க? க்ரோ பண்றாங்க, வளர்க்குறாங்க. சரியா? அடுத்தது, it is currently used to treat severe forms of infection and a number of autoimmune conditions. Autoimmune என்னதுன்னா, where the immune system attacks healthy tissue. சரி, several forms of infection இதையும் ட்ரீட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது? எதுங்க இந்த இட் என்னது? இட் என்னது? IVIG. சரி, இதை யூஸ் பண்றாங்க. ரைட். The idea behind using IVIG to treat Alzheimer's disease is that it could encourage the immune system to attack abnormal clumps of protein, amyloid plaques, இது வேண்டாம், that can develop in the brains of people the Alzheimer's disease. So என்ன பண்றாங்கங்க? இந்த IVIG யூஸ் பண்ணி Alzheimer's disease வந்துருச்சுன்னா உங்க பிரெயின்ல என்ன வந்துரும்? clumps of protein. பிரெயின்ல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வந்துரும். clumpனா group of cells. சரியா? அத அட்டாக் பண்றதுக்கு யார் அட்டாக் பண்ணணுமா?
இம்யூன் சிஸ்டமே அட்டாக் பண்றதுக்கு எது என்கரேஜ் பண்ணுமா? ஐவிஐஜி என்கரேஜ் பண்ணுது. ரைட். அடுத்தது, some media coverage of the press release was inaccurate. ரைட். கதெல்லாம் சொன்னாங்க அட்டாக் பண்ணிரும், 3 வருஷத்துக்கு நிப்பாட்டிடலாம் கதை சொல்லிட்டாங்க. எப்படி அட்டாக் பண்ணு சொல்லிட்டாங்க, கடைசியா வந்துட்டு போய் சொல்லிட்டாங்கன்றாங்க. The Daily Express tells us என்ன inaccurateனு பின்னாடி வர போறது பாருங்க. There is a pill to actually beat Alzheimer's when IVIG is actually given by injection into a blood vessel. என்னது inaccurateங்க? என்னதுங்க inaccurate? நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்றாங்க? டேப்லெட்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா இது வந்துட்டு என்னது? ஒரு இன்ஜெக்ஷன். ரைட். அடுத்தது, அடுத்த நியூஸ் பேப்பர் டெய்லி மெயில் describes it as புது வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க, which is technically incorrect. எது technically incorrect? வேக்சின் சொல்றது. ரைட். ஏன்? as it implies only one injection needs to be given when in fact IVIG was injected every 2 weeks. வேக்சின்னா ஒரு தடவை போட்டா போதுங்க, அதான் வேக்சினுடைய டெஃபினிஷன். ஆனா ஐவிஐஜி எத்தனை தடவை போடுறாங்க? வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க. அடுத்தது, once past the somewhat misleading headlines. ஹெட்லைன்ஸ் இதுதான் இருக்குது. ஹெட்லைன்ஸ் தாண்டி போயிட்டோம். ஹெட்லைன்ஸ் ஆக்யூரேட்டா இன்ஆக்யூரேட்டா? இன்ஆக்யூரேட். ஹெட்லைன்ஸ் தாண்டி போயிட்டா most coverage does mention, நிறைய கவரேஜ் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, it may be 10 years before this drug can be available. ஹெட்லைன்ஸ்ல கதையா விடுறாங்க, தாண்டி போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்றாங்க. இந்த ட்ரக் வர எத்தனை வருஷம் ஆகுமா? 10 வருஷம் ஆகும். இப்போ தான் ரிசர்ச் உடைய ஏர்லி ரிசல்ட்டே வந்திருக்கு. சரியா? அடுத்தது, இஃப் இட் பாசஸ் ஃபர்தர் ஸ்க்ரூட்டினி, இன்னும் கொஞ்சம் கிரிட்டிசிசம் தாண்டிச்சுன்னா 10 வருஷத்துல வரும். அடுத்தது, IVIG can also be very expensive to manufacture. இந்த பேராகிராஃப்ல எதை பத்தி பேசுறாங்க? IVIG இப்போதைக்கு வராது, இது மிஸ்லீடிங் நியூஸ். இதுக்கு முன்னாடி IVIG எப்படி யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்துகிட்டே இருக்கணும். இங்க ஃபுல்லாவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே இப்போதைக்கு உனக்கு IVIG கிடைக்காது, can be expensive to manufacture, so this may limit its availability through the National Health Service. ரைட். அடுத்தது, limited conclusions from be drawn from this research as it is in the ஆரம்ப கட்டத்திலே இருக்கு. சோ என்னதான் பண்ண முடியும்? கன்க்ளூஷன் நிறைய வர முடியுமா, கம்மியா வர முடியுமா? என்னங்க இருக்குது? லிமிட்டட், கம்மியா தான் வர முடியும். was conducted on a small number of people. ரொம்ப கம்மியான மக்கள்கிட்ட தான் ரிசர்ச் நடத்துறாங்க. and was not peer reviewed. peer review என்னது? இவை கண்டுபிடிச்சத இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ரிவ்யூ பண்ணி கரெக்டா தப்பான்னு சொல்றது. பியர்னா யாருங்க? கூட இருக்கிறோம். ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் அதை என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ணணும். சரி. அடுத்தது, லார்ஜர் studies that compare IVIG to other existing treatments for Alzheimer's disease are required to determine how safe and effective the drug is. என்ன சொல்றாங்க? லார்ஜர் ஸ்டடிஸ் வேணும், ஐவிஐஜியை மற்ற ட்ரீட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி இது சேஃபா இல்ல எஃபெக்டிவான்னு சொல்லணுங்க. சரியா? ஸோ 6 மினிட்ஸுக்குள்ள பேசேஜை வாசிச்சு முடிச்சாச்சு. இப்போ 5 கொஸ்டின் இருக்கு. 5 கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம்? 4 மினிட்ஸ் டைம். வரிசை ஆன்சர் போட போய் இதை ஃபர்ஸ்ட் போடக்கூடாது, ஏன்னா இது என்னது? ரைட். ரைட், வேண்டாம். அடுத்தது, the author's attitude about the medication being studied to Alzheimer's to treat Alzheimer's would be best described as. ஆத்தருடைய ஆட்டிடியூட் நோட் பண்ணுங்க, எழுதுங்க, ஆன்சர் எழுதுங்க. மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன் 5க்கும். கேன்டாங்கரஸ் என்னது? சண்டை போடுற குணமுடைய. பெல்லிஜரன்ட். ஆம்பிவேலன்ஸ்னா ஆம்பிவேலன்ட் என்னது? மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆம்பினா போத், ரெண்டு ஃபீலிங் இருக்குது. ஸ்கெப்டிக்கல்னா டவுட் பண்றது. சரியா? ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நேரத்துக்கு. ஸ்டாய்க்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறது, இன்தூசியாஸ்டிக்னா சந்தோஷமா இருக்கிறது. ஆன்சர் போட்டாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போடும், டைம் ஆகுது நமக்கு. இந்த கொஸ்டின் கரெக்டா போடணும். எக்ஸெப்ட் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? எது ட்ரூன்னு கேட்காங்களா, எது ஃபால்ஸ்ன்னு கேட்காங்களா? எது ஃபால்ஸ்ன்னு கேட்கறாங்க.
திருப்பிலாம் மேலே போக முடியாது, இதிலே போட்டால் தான் உண்டு. எந்த எந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க? 4th பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு முன்னாடி இதை போட்டு விடு. அக்ரி வித் ஆத்தர் எதுக்கு உங்களுக்கு அக்ரி பண்ணுவாரு? எந்த ஸ்டேட்மெண்ட் அக்ரி பண்ணுவாரு? சரி, ஏ அண்ட் பி பார்த்துக்கிட்டு இதுல ஆன்சர் போட்டுனா போட்டுக்கிறீங்க. எதுக்கு ஆத்தர் அக்ரி பண்ணுவாரு? அடுத்த 3 ஆப்ஷன் காமிக்கவா? முடிஞ்சா? சரி, 2 கொஸ்டின் இருக்கு, 1 மினிட் இருக்கு, 2 மினிட்ஸ் எடுத்துக்க போறோம். மோஸ்ட் ஃபிட்டிங் டைட்டில். சூப்பரா இருக்கு இந்த கொஸ்டின். ஜிமேட் கொஸ்டின். டைம் முடியறதுக்குள்ள போட்டு முடிக்கணும் அதை. போட்டீங்களா? செண்பா 5 கஞ்சி வாங்கிட்டாங்கன்னா உங்க எல்லாருக்கும் ட்ரீட். சரியா? 4வது பேராகிராஃப் இது. இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரியா? இது செகண்ட், இது தேர்ட், இந்த அதுக்கு 4வது பேராகிராஃப். இது என்ன கதைன்னு தெரியும்ல? என்ன கதை? மீடியா தப்புன்னு சொல்றாங்க, ஹெட்லைன்ஸை பத்தி பேசுறாங்க. இது ஹெட்லைன்ஸ். இது உள்ளுக்கு கீழே அடுத்த பேரேஜ் உள்ளுக்குள்ள இருக்க நியூஸ். ஃபோர்த் பேராகிராஃப் எங்க அவனை? ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் போட்டாச்சா? 5 கொஸ்டின் முடிஞ்சுட்டா? முடிஞ்சுட்டா ராஜா? சரி, ஆன்சர் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 194 தானே? 193 பார்க்கலையா? பார்த்தாச்சு. கை காமிப்போம், ஆன்சர் கேட்போம். என்ன மேம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? மொத்த கொஸ்டின் அவுட் ஆயிட்டு. ஆன்சர் என்னது? 5th ஆப்ஷன் தான் ஆன்சர். வெறுமனே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. பேராகிராஃப்ல என்ன இருந்துச்சு? முன்னாடியே இது இதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் இருக்கு. கரெக்டா? இதுதான் ஆன்சர். ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர். பி வந்துட்டு ஒரு சிங்கிள் பேராகிராஃப், சி சிங்கிள் லைன், டியூ சிங்கிள் லைன். டைட்டில் வைக்கும் போது எப்படி வைக்கணும்? டோட்டலா சேர்த்து வச்சு வைக்கணும். இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ஸ்கெப்டிக்கல். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே போட்டீங்க தானே? போட்டீங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ஞாபகம் இருக்காது. போட்டாதானே ஞாபகம் இருக்கும்னே. 195 ஆன்சர். ஆன்சர்
சி. இது என்னது கிடையாது, வேக்சின் கிடையாது. என்னங்க கேட்டாங்க கொஸ்டின்ல? எதை தவிர மத்த எல்லாம் ட்ரூன்னு கேக்குறாங்க. நான் சொல்லும் போதே உங்கள்ட்ட சொன்னேன், இது என்ன வரும் ஆக்சுவலா, ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ, எல்லாமே ட்ரூ ஐவிஏஜி தவிர, எக்ஸப்ட் இதை தவிர அப்படின்னு என்ன அர்த்தம், இது மட்டும் ஃபால்ஸ், மத்த எல்லாமே ட்ரூ. மத்த எல்லாமே ட்ரூ தானங்க. இன்ஜெக்ஷன் படிச்சோம். அடுத்தது புரோட்டீன்ஸ், இது இருந்துச்சா, இருந்துச்சு. அடுத்தது இது இருந்துச்சா, இது இருந்துச்சா. தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓடிடுது மைண்டுக்கு, ஓடிடுது நம்ம டெஸ்ட் போடும்போது. ஃபோர்த் பேராகிராஃப் எது, ஆன்சர் என்னது, சி. இங்க நம்ம ஆளுக்கு மிஸ்கிவிங்ஸ் புரியாது, சர்வ்ஸா என்ன சர்வ் பண்றாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆன்சர் சி தான். லாஸ்ட் क्वेश्चन 197. ஃபோர்த் ஆப்ஷனா? ஏன் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்கு, சிங்கிள் பேராகிராஃப். ஃபோர்த் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சி ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். ரைட். முதல்ல ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட் போட்டோம் அப்படிதானே. அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் எத்தனை, 10. 20. இது எத்தனை, 25. சேர்த்து வச்சு மார்க் சொல்ல போறோம். முத 10க்கு ஆன்சர் சொல்லல என்ன, இப்போ முத 10 கரெக்ஷன் பார்த்துட்டு தான் ஆன்சர் சொல்ல முடியும். சரி, இந்த 5க்கு எவ்வளவு ஸ்கோர், எவ்வளவு? 4 கொஸ்டின் தான் இருந்துச்சா? 5 கொஸ்டின் இருந்துச்சு இல்லைங்க. 5க்கு 5 யாராவது இருக்கீங்களா? வெயில மறைக்கிறதுக்கு மூஞ்ச கை தூக்குனீங்களா? 1 வேற 4 3 நிறைய பேர் எடுத்துருக்கணும். இப்போ 3 2 இதே மாதிரி ஒரு குரூப் இருக்குமே, 2க்கு 10 பேர் இருப்பாங்க, 5 பேர் தான் கை தூப்பாங்க. சரி, 10 நிமிஷம் எடுத்து முடிச்சிடவா, இல்ல பிரேக் விடவா? நான் இப்படி போட்டுக்கிறேன். சரி, ஆன்சர் சொல்லுங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வி என்ன எல்லாரும் ஒன் வாய்ஸ் சொல்றீங்க? விடி. இதுவா கன்ஃபார்மா? கீழே தான் ஆன்சர் வச்சுட்டோம் நாங்க. கீழே ஆன்சர் இருந்துச்சா? அது ஓகே, அது ஓகே. வேற ஆன்சர்? அப்படியா? வேற எதுவுமே வரலையா? நமக்கு இதெல்லாம் வேண்டாம் மாட்டேங்கிறீங்க. வேற ஒரு ஆன்சர் வரலையா? சொல்லுங்க. ஆப்ஷன் செட் ஆகி வராதா? சரி, இப்ப ஆப்ஷன் இன்னும் கொடுக்க கூடாதுன்னு. சரி, சரி, சென்டென்ஸ் வாசிக்க போறோம். சாதாரண ஒரு பேராகிராஃப் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படி சால்வ் பண்ண போறோம். கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஜூம் பண்ணிக்கிறேன். ஆர் ஃபர்ஸ்ட் வருமா வராதா? வராது. க்ளூ எந்த வார்த்தை? திஸ். பேக்ட்ராப்னு என்னதுங்க? பேக்ட்ராப்னு என்னது? பேக்ரவுண்ட் தான். the latest periodic labor force survey for 2022-23 throws up several interesting trends. என்ன மீனிங் சொல்றாங்க? லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஒன்னு எடுக்காங்கல்ல, இதுல இருந்து என்ன வருது? நிறைய என்ன வருது? புதுசு புதுசா ட்ரெண்ட்ஸ் வருது. அடுத்த லைன் என்ன வரணும்? என்ன ட்ரெண்ட்ஸ்னு வரணும். அடுத்தது எஸ்ல this இது should be indicated. இந்த இருக்கா? நீங்க பார்த்தோமா? சரி, என்ன மீனிங் சொன்ன? மேலோட்டமா, சர்ஃபேஸ் லெவல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாக்குறது. சரியா? பிரைமா ஃபேசி, இந்த வார்த்தை படிச்சுக்குமா? பிரைமா ஃபேசி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது, அதுதான் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்.
சரி, இது என்னது இண்டிகேட் பண்ணுது? ஆஃப் இண்டிகேட்டிவ் ஆஃப் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லேபர் மார்க்கெட்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது தெரியுது. இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது காமிக்குது. எப்போ? பேஸ் ஆஃப் என்னதுங்க? மேலோட்டமா பார்க்கும்போது. புரிஞ்சா? சரி, அடுத்தது ஆர் ஃபர்ஸ்ட் வருமா, எஸ் ஃபர்ஸ்ட் வருமா? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வராது. ரைட். அடுத்தது டி. The pandemic has been a major trigger of economic disruption causing என்னது? causing என்னது? V1ING as connected. causing widespread financial distress. அடுத்தது touching of a surge in unemployment and leading to mass migration to villages. சரி, எனக்கு வேற வார்த்தை சொல்லு. எனக்கு வேற சென்டென்ஸ் புரியுது இல்ல? மத்த இந்த வார்த்தையை தவிர மத்த எல்லாமே புரியுது இல்ல? கரெக்டா சொல்லுங்க. டிரான்செண்டிங்கா? எது லிமிட் தாண்டி போகுது? லிமிட் இங்க பாருங்க, இது ஆப்ஜெக்ட்டுங்க. வரக்கூடிய வார்த்தைக்கு இது ஆப்ஜெக்ட். சரியா? வரக்கூடிய வார்த்தைக்கு இது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? ஆக்ஷன். ஆக்ஷன் என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ணும். சரி, சொல்லுங்க, எந்த வார்த்தை போடணும்? ஃபோர்சிங்கா? ஃபோர்சிங்கா? எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது, பட் பக்கத்துல நைட் இங்க கொடுத்தாங்க ஆன்சர் சொன்னாங்க. இந்த வார்த்தை காசிங். எக்ஸாக்ட் மீனிங் இதுதான். மீனிங் சொல்லுங்க. பேண்டமிக் ஒரு மேஜர் ட்ரிகரா இருக்குது. எதுக்கு? எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன். என்ன காஸ் பண்ணுது? வைட் ஸ்ப்ரெட் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுதா? அடுத்தது ஒரு சர்ஜ். ஒரு சர்ஜ் என்னது? இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் எதுல இன்க்ரீஸ்? அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இன்க்ரீஸ். இது என்ன பண்ணும்? பேண்டமிக் காஸ் பண்ணும். ஸோ டச்சிங் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? காஸ். ரைட். ஃபர்ஸ்ட் போடவா? வருமா வராதாங்க? வரலாம். இதுதான் நம்மள்ட்ட ஆன்சர் சொல்லிட்டு கொஸ்டினுக்கு போக கூடாது. சப்கான்சியஸா என்ன பண்ணிடுவோம் உங்க பிரெயின்? வரும் வராது இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டுருவீங்க. ரைட். இது ஆஸ் பர் த சர்வே. க்ளூ எந்த வார்த்தை? எங்க சொன்னோம்? சர்வேய எங்க சொன்னோம்? சரி, அப்ப எதையும் சேர்க்கணும். ஆரையும் யூவையும். As per the survey, the labor participation rate has continued to rise across the country alongside the unemployment rate has continued to. நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது தானங்க. பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்துட்டு ரைஸ் ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன ஆகுது? குறையுது அப்படின்னு யாரு சொல்றா? சர்வே சொல்றாங்க. ரைட். இது நல்ல பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இது மட்டும் தான் பாசிட்டிவ் பாயிண்ட். கரெக்டா? இது வெளிப்படையா பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓகே, இது பாசிட்டிவா நெகட்டிவா எடுக்கல. இது பாசிட்டிவா நெகட்டிவா? செவரல் இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன வரணும்? என்ன இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட்ஸ்? அதுல ஒரு பாயிண்ட் தான். எந்த பாயிண்ட்? யூ. ரைட். இது ஜம்பிள்டா இருக்கு, இதை நான் விட்டுறேன். அடுத்தது however the survey also documents. முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ எனக்கு பின்னாடி பாசிட்டிவ் வரணுமா நெகட்டிவ் வரணுமா? பாசிட்டிவா நெகட்டிவா? இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க? சர்வே பத்தி பாசிட்டிவ். however போட்டுட்டாங்க. சோ பின்னாடி நெகட்டிவ் வருதா? decline in the share of regular salaried employment. ரைட். இதை நான் எது கூட சேர்க்கிறது? இதனை இது கூட சேர்க்கிறது. இந்த இருக்குல்ல, சர்வே பத்தி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கா? however survey also. அப்ப நான் எப்படி போட்டுக்கிறேன்? ஆர் யூ அப்புறம் டபிள்யூ, ஆர் டபிள்யூ அப்புறம் யூவா? ஆர் யூ அப்புறம் டபிள்யூ. ஏன்? ஆல்சோ வந்துருக்கிறதுனால முடிஞ்சு போச்சு. இப்போ 3 முடிஞ்சிட்டு இப்ப நான் இதை மட்டும் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எதை எடுத்துக்கிறதுனா? எதை எடுத்துக்கிறது? நான் இந்த ஜம்பிள்ட விட்டுட்டேன். சரியா? எதை எடுத்துக்கிறேன்? பி எடுத்துக்கிறேன். சரி, பி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இன்னும் மீதி இருக்கிறது என்னதுதான்? எஸ். சரி, வி விட்டுட்டு எஸ் சேர்க்க முடியுமான்னு பார்ப்போம். சரியா?
டீல என்ன சொல்றாங்க? டீல என்ன சொல்றாங்க? பேண்டமிக் மேஜர் ட்ரிகர் ஃபார் எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன். இது பண்ணுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்ஜ் பண்ணுது. பின்னாடி என்ன இருக்கு? லீடிங் டு மாஸ் மைக்ரேஷன் பேக் டு, திருப்பி எங்க போறாங்க அவ்வளவு பேரும்? வில்லேஜுக்கே போறாங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ அந்த ஆர்ல திஸ் பேக்ட்ராப் இருக்குல்ல, எது அது? எந்த பேக்ட்ராப்? பேக்ட்ராப் எதுங்க? பேண்டமிக் எடுத்துக்கவா? எடுத்துக்கிறேன் நான். சரியா? சோ நான் எப்படி போட்டுக்கிறேன்? டி போட்டுக்கிறேன், ஆர் போட்டுக்கிறேன், யூக்கு அப்புறம் டபிள்யூ போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னது? எஸ். எஸ் பாசிட்டிவா இருக்குதா நெகட்டிவா இருக்குதா? பாசிட்டிவா இருக்குது. இது எங்க போடுறது? எங்க போடுறது? யூக்கு அப்புறம் போடவா டபிள்யூக்கு அப்புறம் போடவா? யூக்கு அப்புறம். ஏன்? ரைட், யூல தான் எந்த பாயிண்ட் இருக்குது? பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. இது மேலோட்டமா பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இருக்குது. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல விஷயம் நடக்குது, இது மேலோட்டமா இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. அடுத்ததுதான், ஆனா சர்வே இதையும் டாக்குமெண்ட் பண்ணுது. அப்போ ஒரு பாயிண்ட் பாசிட்டிவா சொல்றாங்க, அது ஆக்சுவலா இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியல. எப்படி தெரியுது? மேலோட்டமா இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஆனா சரியா? அப்ப யூக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? யூக்கு அப்புறம் தான் எஸ். TRUSW நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. விஏ நான் கீழே இருக்கிற ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். ரைட், இது எப்படி போடுறது? ஹார்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி டிஸ்கஷன். சிக்கு அப்புறம் ஏ, சிக்கு அப்புறம் ஏ, சிக்கு அப்புறம் ஏ, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ரைட், the issue of jobs has been at the heart of economic policy discussion, especially in recent decades, when the link between economic growth and employment generation has been seen to be rather right tenuous. Tenuous எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குதா வீக்கா இருக்குதா? வீக்கா இருக்கு. சரி, இந்த சென்டென்ஸை வாசிட்டங்க. வாசி நம்மளுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட சென்டென்ஸா இருக்கு. ஜெனரல் சென்டென்ஸ். ஒன்னு ஃபர்ஸ்ட் போடணும், இல்லைன்னா லாஸ்ட் போடணும். சரியா? கன்க்ளூசிவ்லி எப்படின்னா வார்த்தை வந்துச்சு, தேர்ஃபோர்ல வார்த்தை வந்துச்சுன்னா இதெல்லாம் எங்க போடுவோம்? லாஸ்ட் போடுவோம். இல்லைன்னா எங்க போட்டு விடுவோம்? ஃபர்ஸ்ட் போட்டு விடுவோம். ஆப்ஷனை பார்த்து முடிச்சிருவோம். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரோடக்டரி அண்ட் த டெர்மினல் ஸ்டேட். சரி, நம்ம என்ன ஆன்சர் போட்டிருக்கோம்? TRUSW. TRUSW. இப்ப வி நம்மளுக்கு என்ன டவுட்டா இருக்கு? ஃபர்ஸ்ட் வரலாம், இல்லைன்னா லாஸ்ட் வரலாம். சரியா? சரி, அப்ப வி ஒன்னு ஃபர்ஸ்ட் வரலாம், இல்ல லாஸ்ட் வரலாம். அப்படிங்கும் போது எத்தனை ஆப்ஷன் தான் இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. வி நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். வியை ஃபர்ஸ்ட் போட்டா லாஸ்ட் எனக்கு கரெக்டா யார் இருக்கா? டபிள்யூ இருக்காங்க. நம்ம போட்டது கரெக்ட். கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அடுத்த கொஸ்டின் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? பெனல்டிமேட்னா என்னது? கடைசிக்கு முந்தினாது. ஆன்டி பெனல்டிமேட்னா அதுக்கும் முந்தினாது. அப்போ இது செகண்ட் லாஸ்ட், தேர்ட் லாஸ்ட். என்னது? RSW தானே முடிஞ்சிச்சு. USWவா? பார்த்துட்டு வர்றதுக்குள்ள மறந்துது. USW. அடுத்தது த்ரீ கன்செக்யூட்டிவ்னா எந்த கன்செக்யூட்டிவ் நமக்கு தெரியாது. 1 2 3 இருக்கலாம், 2 3 4 இருக்கலாம், 3 4 5 இருக்கலாம். டபிள்யூல டைம் ஆயிடுச்சு. டபிள்யூல நெகட்டிவ் எடுக்கலையே. இந்த இருக்குல்ல, இதையும் டாக்குமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறோம். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். சரியா? அந்த நேரத்துல சர்வே கூடவே சேர்ந்து என்ன டிக்ளைன் ஆகுது? இந்த ஷேர் ஆஃப் ரெகுலரான எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் ஏறுது. நம்ம மெயினா ஜாப் கொடுக்கறது அப்படின்னு பேசும்போது எந்த எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுவோம்?
ஜாப் கொடுக்கறது, நாட்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குங்கும் போது எதை பத்திங்க பேசுவோம்? சாலரிட் எம்ப்ளாய்மெண்ட். இதை பத்தி தான் பேசுவோம். இதை பத்தி நாம பேச மாட்டோம். சரி, இப்ப இந்த டச்சிங் ஆஃபுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டா போட்டாச்சு இல்ல, இதை போடுங்க. மீனிங் தெரியாம, டச்சிங் ஆஃப்க்கு மீனிங் தெரிஞ்சு இதை போட்டுடலாம். சரியா? மீனிங் தெரியாம எப்படி போடுறது? போட முடியாதுன்னு சொல்லாதீங்க, போடலாம். எப்படி போடுறது? டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனை இது ஏதோ பண்ணிடுச்சு. கரெக்டா? இங்கிட்ட என்னது? மேனேஜர் வந்துட்டு கஸ்டமரை ஏதோ பண்றாரு. சரியா? இங்கிட்ட என்னது? ரிசர்ச் மெடிசன்ல இது என்ன பண்ணிடுச்சு? மெடிக்கல் பிரேக் த்ரூவை டச் ஆஃப் பண்ணிடுச்சு. எது ஒரே மாதிரி வருது, எது வேற மாதிரி வருது? ஏசி ஒரே மாதிரி வருது, இல்ல பி ஒரே மாதிரி வருது. சரியா? ரெண்டுமே இருக்கும். அப்படி அவ்வளவு ஈஸியான மார்க் கொடுக்க வர மாட்டாங்க. ரெண்டு ஆன்சர், ஒன்னு ஏ அண்ட் சி இருக்கும், இல்ல ஒன்லி பி இருக்கும். சரியா? ரெண்டுல எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாதுங்க இந்த இடத்துல. எப்படி ஆன்சருக்கு போறது? கொஸ்டின்ல டச் ஆஃப்க்கு போகணும். சரியா? இது சும்மா ஒரு கஸ்டமரை இவர் என்ன பண்றாரு? சமாதானப்படுத்துறாரு. என்ன மீனிங் நாங்க யூஸ் பண்ணிருந்தாங்க? ஏற்கனவே பார்த்தோம். என்ன மீனிங்? காசு. இங்க காசு போடுங்க, கரெக்டா வரும். இங்க காசு போடுங்க, கரெக்டா வரும். ஆன்சர் என்னதுதான்? ஏ அண்ட் சி. சரி, இந்த பின்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப பார்க்கணுமா? இதுக்கு உட்காந்து வாட்ஸ் எடுத்துருப்பீங்க நல்லவர்கள் நீங்க. வாசிக்காம போட்டுருக்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தங்க? டிஸ்கிரபன்சி, டிஸ்பாரிட்டி ரெண்டுமே வரும். போத் ஏ அண்ட் பி. டைவர்ஜ் பண்றது என்ன பண்றது? ரிவீல் பண்றது. சம்பந்தமே இல்லாம இருக்கு. சினானிம்ஸ் கேட்டிருக்காங்களா, ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்களா பார்த்துக்கிட்டுங்க. சினானிம்ஸ் தான் கேட்டாங்க. அடுத்த பார்ட்டிஷன் எப்படி இருக்குது? ஆன்சர் பி அண்ட் சி போடக்கூடாது. என்ன போடணும்? ஒன்லி பி தான் போடணும். கிரிட்டிசைஸ் வேற. கிரிட்டிசைஸ்னா வந்துட்டு கெட்டதை சொல்றது. சரியா? பார்ட்டிஷன் எப்படி இருக்குது? பயஸ்டா இருக்குது, ஒருதலை பட்சமா இருக்குது. பி அண்ட் சி போட். செலக்ட் என்ன அர்த்தம்? செலக்ட் என்ன அர்த்தம்? செலக்ட் கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதுங்க. ஒரு பக்கமா தீவிரமா இருக்கிறது வேண்டாம். செலக்ட் ஓகே, அது கரெக்ட் தான். பட் இது நெகட்டிவா யூஸ் பண்ண மாட்டோம். செலக்ட்ங்கிற வார்த்தையே வந்து நெகட்டிவா யூஸ் பண்ண மாட்டோம். பயஸ்டு, பார்ட்டிசன், பிகெட்டட் இதெல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். புரியுது நீங்க ஏன் சொல்றீங்கன்னு புரியுது. பரவாயில்ல. ஆன்சர் அதுல என்ன போட்டீங்க? ஆல் ஏபிசியா போட்டீங்க, ஏபி போட்டீங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் தெளிவா இருக்கும். ஆன்சர் என்னது? பிளஞ்சு. அதுக்கப்புறம் பிளஞ்சு மட்டும் தானா? லினியேஜ் சேர்த்து வரும். சரியா? டிசென்ட், லினியேஜ் வரும். நம்ம படிச்சது கிடையாது, அப்படிதானே? படிக்கல. டிசென்ட்ங்கிற வார்த்தைக்கு கூகுள்ல தேடி பாருங்க. லினியேஜ் வரும். டிசென்ட்னா என்ன அர்த்தங்க? டிசென்ட்னா என்ன அர்த்தம்? குறையிறது தானே. குறையிறதுன்னு அர்த்தம் மேல இருந்து கீழே வர்றது தானே. நம்மளுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அப்புறம் யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க, அதான் டிசென்ட். சரியா? ராயல் டிசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராயல் வம்சாவளி. நான் சொல்லி கொடுக்கல, எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் கண்டிப்பா வரும். டிசென்ட்னா கீழே இறங்குறது மட்டும் வராது, கூடவே சேர்ந்து என்ன வரும்? லினியேஜ். லினியேஜுக்கு வேற வார்த்தை இருக்குல்ல, என்னது தெரியும்? எத்தனிசிட்டினா உங்க எத்தனிசிட்டினா என்ன அர்த்தங்க? உங்க வம்சாவளி. ஓகே, கூட சேர்ந்து எத்தனிசிட்டினா என்ன வரும்? உங்க குரூப். சரியா? உங்க ஜாதியோ மதமோ சேர்ந்த குரூப் தான் எத்தனிசிட்டி. இல்ல உங்க நாட்டு குரூப். இந்தியன் எத்தனிசிட்டின்னு பாங்க, ஏசியன் எத்தனிசிட்டி அப்படின்னு பாங்க. சரியா? இது கூட ஹெரிடிட்டரி படிச்சிருக்கோமா? சரி, இன்ஹெரிட்டன்ஸ் என்னதுங்க? இன்ஹெரிட்டன்ஸ் என்னது? கூடவே இருக்கிறதா? உள்ளுக்குள்ளே இருக்கிறதா சொல்லி கொடுத்தனா? இன்ஹெரன்ட்னா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இன்ஹெரன்ஸ், இன்னேட் இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அர்த்தங்க?
அம்மா அப்பாவுடைய சொத்து நமக்கு வருதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னால என்ன அர்த்தம்? வம்சாவளி தான். சரியா? லினியேஜ், ஹெரிடிட்டரி, ஹெரிட்டேஜ் வம்சாவளி தான். இந்த வம்சாவளி வழியா வரக்கூடிய சொத்து தான் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரன்ட்னா உள்ளுக்குள்ளே, இன்னேட்ஸ் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே, இன்பார்ன் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே. இன்னைக்கு எழுதின எல்லா டெஸ்டுடைய ஒகேப்ஸ் நாளைக்கு எழுதிட்டு வரணும். சரியா? ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்டியூஸ் எப்படி இருக்குது? டல்லா இருக்குது. ஒன்லி பி. ரிடண்டன்ட்னா தேவை இல்லை, அவசியம் இல்லை. ஆப்டிகேட் ரொம்ப ஈஸி. ஆப்டிகேட்னா என்ன பண்றதுங்க? சரி, இது ரெண்டு பக்கத்துல வர மாதிரி இருக்கு. என் நேரத்துக்கு ஆப்ஷன்ல இல்ல. இப்ப ஈஸியா இருக்கு. கேப்சர் கிடையாது. ஆன்சர் என்னது? ஆப்டிகேட்னா என்ன பண்றதுங்க? விட்டுட்டு போறது, விட்டு கொடுக்குறது. அபேண்டன் என்ன அர்த்தங்க? எதை கைவிட்டு போறாங்க? வெசல் டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த வெசல் என்ன பண்றாங்க? விட்டுட்டு போறாங்க. ஆன்சர் ஒன்லி சி. ஒன்லி ஏவா? ரிட்டையர்னா பதவி. ஓகே ஓகே, ரெண்டுமே ஆன்சரா போட்டுக்கிடுங்க, பிரச்சனை கிடையாது. ரிட்டையர் வச்சு சொல்றீங்க என்ன? சரி, சி போட்டுனாலும் மார்க் எடுத்துக்கிட்டு. சி விட்டுட்டு போறதுங்க. ஆப்டிகேட்னா விட்டு கொடுக்கிறது, சிமிலர் வேர்ட்ஸா தான் இருக்குது. ரிட்டையர்னா வந்துட்டு பதவியை விட்டுட்டு போறாங்க. சரி, ஒன்லி ஏ ஒன்லி சி ரெண்டுமே ஆன்சர் எடுத்துக்கிடுங்க. 25க்கு மார்க் சொல்லுங்க. படிங்க.